சோளம் எப்படி? 10 காசு. 10 காசா? எவனோ கடிச்சிட்டு போட்டுருக்கா, எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு. ஆமா, பழம் எப்படி? ரூபாய்க்கு 2. ரொம்ப சீப்பா சொல்றியா? அடிபட்டதோ? தொட்டு பாத்துட்டு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னய்யா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி. மறுபடியும் இருப்பா, அதே பஸ்ல நானும் வர்றேன். யார பாத்தியா போடிங்கற? போடிக்கு பக்கமா வாடி. பஸ் கிடைக்கல, லாரியில போவோம்பா. என்னய்யா போடிங்கற வாடிங்கற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, யாராவது ஓடியாங்க. வாடி போடிங்கற. ஐயோ, ஓடியாங்க. ஐயா, இது ஒவ்வொன்னு இடி மாதிரியில இருந்துச்சு. போட்ட 500 தெளிஞ்சு போச்சுடா சாமி. அம்மா 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 அம்மா. பகல்லதான் தொந்தரவுனா ராத்திரியிலயும் தூங்க விட மாட்டேங்கிறானே. ராத்திரி போயிட்டு இருக்குமா? அம்மா இல்லையா, சோறு எடுத்துட்டு வர வேண்டாமாயா? அவன் இன்னும் 4 வீட்டுக்கு போகணுமா? போயிட்டு வர வேண்டியதானே? அம்மா சரியா, எடுத்துட்டு வரேன். அப்பா அம்மாடியோ. அம்மா அம்மா இந்தாயா பாத்திரத்தை எடு. பழக்கிறேன் ஊட்டி எவ்வளவு சொல்றேன். அடியாவா? என் புருஷன் கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. பிச்சைக்காரன் நீ என் பேரை சொல்லி கூப்பிடுற. எப்படியாண்டு வளர்க்க மாட்டேன். அடி வசந்தி, நான் தாண்டி உன் புருஷன் ஹரிச்சந்திரனோட அப்பன். என்னையாது? ஏயா ஏயா இந்த கோலம்? இதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். சந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரைக்கிழம்ப துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ளம் போறதோடதான் இருந்திருப்ப. அப்படி என்னையா செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யலம்மா, பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா விலை கேட்டிருக்க மாட்டிய. சரிவா, உள்ள வாயா, உத்தரம் கொடுக்குறேன். இனி இது வேறையா? அம்மா காலப்புடி. கதவுல மோதிராத. நீயா? நானேதான். உங்ககிட்ட இருந்து நல்ல பதில் கிடைக்கும்னு இன்னும் நம்பிக்கையோட இருக்கேன். அது இந்த ஜென்மத்துல கிடைக்காத. நான் சொன்னா சொன்னதுதான். சரசு, நான் மாலை மாத்திக்கலாம்னு நினைக்கும் போது நீ மனசை மாத்திக்கிட்டியே. நீ அடிக்கடி ஆளையே மாத்திக்கிற போது நான் மனசை மாத்திக்கிறதுல ஒண்ணும் தப்பே இல்ல. சரசு, நான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அந்த பாசத்துலதான் ஒருத்த வழிக்க விழுந்துட்டா. நானும் வழிக்க விழ தயாரா இல்ல. சரசு, இப்ப முடிவா என்ன சொல்ற? எனக்கு வர புருஷன் ஸ்ரீராமதாஸா இருக்க விரும்புறேன். உன்ன மாதிரி கோபி கிருஷ்ணன் தான் இருக்க விரும்பல. இத பாரு, தாலி கட்டினத்துக்கு பின்னாடி தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தாலாட்டு பாடணும்னு ஆசைப்படுற. அவசரப்பட்டு ஆறாரோ பாண்டினா அப்புறம் யாராரோ உன்னை பத்தி பாடுவாங்க, அவ்வளவுதான். அதான் என்கிட்ட நடக்காது. ஆஃப்டர் நீ ஒரு பொம்பளை என்கிட்ட சேலஞ்ச் பண்ற. என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத, உன்னால என்ன பேலன்ஸ் பண்ணவே முடியாது. பொறுக்கி நாயே. என்னடி சொன்ன? அண்ணே, இந்த மாதிரி பொண்ணுகள்கிட்ட பழகும் போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி துப்புவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் முன்கூட்டியே நான் செம்போட அலைஞ்சேன். முதல்ல முகத்தை கழுவிக்கங்க, அப்புறம் முடிவெடுப்போம். செம்பு எதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்களே, இப்ப அது புரிஞ்சதா? தம்பி, என்னப்பா உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, என்னன்னு பாரு. என்னடா? ஒண்ணு இல்லப்பா, வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், அதான் இன்டர்வியூ வந்திருக்கு. சரி சரி, ஊரை சுத்தினது போதும், முதல்ல அதை போய் பாரு. இன்னைக்கே புறப்படுறா? சரிப்பா. ஏ சரசு, நான் ஒரு விடுதலை விடுவிக்கிறியா? சொல்லு. மானம் கருப்பு, மதுரை சிவப்பு, உடைச்சா பருப்பு, தின்னா கசப்பு. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரியல, நீதான் சொல்ல. நீங்க யாராவது சொல்லுங்களேண்டி. என்னடி இது? உடைச்சா பருப்பு, தின்னா கசப்பு. எங்களுக்கு ஒன்றும் தெரியல, நீங்க சொல்லு பாப்போம். நான் சொல்லட்டுமா? குண்டுமணி. என்ன பெரியவரே, என்ன பத்த வைக்கிறீங்க? பீடி பத்த வைக்கிறேன். கண்ணு சரியா தெரியல, காத்து பட்டு பட்டு அணைஞ்சு போகுது. நான்லாம் எதுக்கு இருக்கேன்? வயசான காலத்திலேயே கஷ்டப்படுறீங்க, குடும்ப பத்த வச்சு தரேன்.
இந்த உங்களுக்கு விரும்பி பத்தாது. மண்டு மண்டு கிணறு கண்ணு தெரியாது. 2 இழுப்பு இழுத்துற வேண்டியதா. நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். நீ வரல? நீங்க போங்கடி, நான் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரேன். கெண்டவன் கடிச்சிட்டு போகுதுடி. பொழுது சாய போகுது, சீக்கிரம் வந்து சேரு. சரி. மெட்ராஸ்ல இருந்து வளாச்சே, ஆசை தீர குளிச்சுட்டு வரட்டும். வாங்கி போலாம். என்னப்பா இருமுற? ஒண்ணுல பெரியவரே, யாரும் நினைக்கிறாங்க. வேற யாரும் நினைக்கிற, நான் தான் நினைக்கிறேன். இப்படி குடு பீடிய விட்டா நீயே பூரா எடுத்துற போல் இருக்கு. என்னடு பாத்துட்டியா? இந்த பெருசு என்னோட ஒரு புத்து ஜாஸ்தி. அடியே மனோன்மணி, இந்த சரசு பட்டணத்துல போய் படிச்ச லட்சணத்தை பாத்தியா? எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த காரியம் செஞ்சிருப்பா. அதுவும் பட்ட பகல்ல ஆத்தங்கரையில கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம. ஏங்க இவ இங்கேயே இப்படின்னா பட்டணத்துல போய் எவ்வளவு கொட்டடிச்சிருப்பா. இந்த காலத்துல யார நம்ப முடியுது? வசதி இல்லாத பொண்ணா இருந்தா வயிற்று பசிய ஆத்துறதுக்கு வாழ்க்கை சரியா போயிருக்கும். ஆனா இவ வசதியான விட்டு பொண்ணாச்சே, அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உடம்பு பசிய ஆட்டிக்கிட்டா. ஒரு சோடா கொடுமா. மன்னாரே, நேத்து நம்ம ஊர் ஆத்தங்கரையில ஒரு அருமையான லவ் சீனை பார்த்தேன். கண்கொள்ளா காட்சி. அப்படியா? யாரா அந்த ஹீரோ ஹீரோயினே? நம்ம சரசு அவங்கிட்டயா? இந்த காலத்துல யாருக்கு அதிர்ஷ்டம் வரும்னு தெரியா போச்சு. அவளுக்கு தேவை ஒரு ஆம்பளை. அவன் அழகா இருந்தானா அசிங்கமா இருந்தானா? போடா. கையடியா, உன் பொண்ணை பத்தி தான் ஊரே தம்பட்ட அடிக்குது. நீ என்னடா எங்களை அடிக்க வர்ற? ஊரே தம்பட்ட அடிக்குதா? போ. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நம்ம ஊர் பஞ்சாயத்து ரேடியோல சொல்லிடுவாங்க. கவுண்டர் கவுண்டர், இந்த சத்தம் கேக்குது, ஆளை காணா. ஏய், நீயாடா? நான் தான். ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிர் எடுக்கிறீங்க? என்னடா வேணும்? வாழைப்பழம் வேணும், காசு போடுறா. இந்தா, என்ன பழம் சிறுசா இருக்கு? உன் சைஸுக்கு இது போது, போடா. அழகு, வாங்க வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். இந்த வர்ற என்ன விஷயம்? என்ன அழகு, உங்களை பத்தி ஊர் முழுக்க கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க கவுண்டர்? நீங்களும் சரசுவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக ஊரே பேசிக்குது. இது உண்மைதானா? ஐயோ, அதான் போய் கவுண்டர். இதான வேணாங்கிறத உங்க மேல சத்தியம் சொல்றேன். அழகு, எங்க இருக்கிறீங்க? நான் பக்கத்துல நிக்கிறேன். இந்த அடி அடிச்சிட்டீங்க. இது என்ன கையா கடப்பாறையா? கவுண்டர், இப்படி உட்காருங்க. இதுக்கே இப்படி கிடைக்கிட்டீங்களே. உங்களுக்கு அழகு சுந்தரம்னு தெரியாதனமா பேரை வச்சுட்டாங்க. அது ரொம்ப தப்புன்னு இப்ப உங்க அம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். கவுண்டர், உண்மையிலேயே நீங்க சரசுவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க. இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன். நான் சொல்றபடி நீங்க செய்யறீங்க. அழகு, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறேனே, உண்மைதானாப்பா? நீ என் பொண்ணு ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக இந்த ஊரெல்லாம் பேசுறாங்களே, உண்மைதானா? சொல்லுப்பா. நான் மானத்தோட வாழ்ந்தவப்பா, வெளியில தலை காட்ட முடியலையே. சொல்லுப்பா, சொல்லு. சொல்லு. அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும்
ஆமான்னு தலையாட்டிடுங்க, மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். என்னப்பா சொல்ற? அழகு. ஆமா, நீங்க கூட இதை நம்புறீங்களாப்பா? லங்கையில இருந்த சீதையை பத்தி அயோத்தியில இருந்த எவனோ ஒருத்தன் கண்ணால பார்க்காமலே கலங்கன்னு சொன்னான். அதையும் அந்த அவதார புருஷன் ராம நம்புனாம்மா. இப்ப இந்த ஊரே கண்ணால பார்த்ததா சொல்லும் போது நான் மட்டும் எப்படிமா நம்பாம இருக்க முடியும்? அப்பா, அந்த கிறுக்கு நேரம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதோட அம்மா, பசின்னு வந்துட்டா பழைய சோறுன்னு பார்க்க மாட்டோம், பாதாம் அல்வான்னு பார்க்க மாட்டோம். எதையாவது உன்னை சாப்பிட்டு பசியை தனிச்சுக்கத்தான் நினைப்போம். நல்ல வேளை சம்பந்தப்பட்டவன் நமக்கு முறை மாப்பிளையா போயிட்டான். இங்க பாருமா, இந்த ஊர்ல நாம தலை நிமிர்ந்து நடக்கணும்னா நீ அந்த அழகத்தான் கட்டிக்கணும். அப்பா, இந்த ஜென்மத்துல அந்த அழகை கட்டிக்க மாட்டேன். இங்க பாருமா, நான் இப்ப சொல்றதுதான். ஒண்ணு உன் கழுத்துல அவன் கட்டுற தாலி கயிறு ஏறணும், இல்ல என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறும். ரெண்டுல ஒண்ணு நீயும் முடிவு பண்ணிக்க. ஆமா. கவுண்டர், என்ன கவுண்டர் என்ன பார்த்தது கால்ரா பாக்குறீங்க? இல்ல வருஷம் பிறந்துச்சான்னு பார்த்தேன். வருஷத்துக்கு ஒரு முறை தானே நீங்க குடிக்கிறது. இன்னைக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டியோட வந்து நின்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு பெருமை பார்த்தது மண்டு மண்டு மண்டு. எனக்கு நம்ம சரசுக்கு நாளை கல்யாணம். ஆமா, இவர் பெரிய சார்லஸ், உலகமே திரண்டு வர போகுது. அழகு, நம்ம சரசுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லிக்காதீங்க. அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க நான் நீன்னு. அழகு, என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையே. அப்ப நான் பெருக்கலையே. ரொம்ப நல்லதா போச்சு. கூட்டமும் நான் கூட்டம், உங்கூட்டு கூட்டம் எங்கூட்டு கூட்டமா கோகுள்ளன்னு ஊரே திரண்டு வந்து நின்னுச்சு. கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா. கல்யாணத்துக்கு மொய் மாத்திரம் விழவே இல்ல. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றேன்? நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது? எனக்கு கூட்டிட்டு ஓடி போயிட்டோட தாலி கட்டிட்டேன். அதுவும் இல்லாம தாலிக்கிற வாங்க கூட உங்க கையில காசு கிடையாது. இது பிறகு அருணா கௌதம் தான் என் கழுத்துல கட்டினேன். அதோட ஞாபகம் இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் நான் அருணாக்கீரே கட்டுறது இல்ல. அப்ப எப்படி கோவம் கட்டுறீங்க? இப்ப எல்லாம் கட்டுறது இல்லம்மா, ஒட்டிக்கிறேன். ஏண்டி விவசாய கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அழகா அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க தைரியமா போங்க, கல்யாணத்துக்கு நான் வர்றேன். சுகமாத்தான் இருக்கு. இன்னும் ஒரு முறை வந்து தள்ளி விட்டு போய் சீக்கிரம் வாடா. எங்கக்கா கூட்டிட்டு போற? வாடா சொல்றேன். தம்பி, நாளைக்கு படத்துக்கு போவோமா? போமே. எங்க வீட்டு பிள்ளை போமே. என்ஜாய் பண்ணனா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு ஈவினிங் ஷோ. மறந்துட கூடாது. மறந்துட கூடாது. நான் இங்க தானே நிக்கிறேன். ஏன் இப்படி கத்துற? சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியுது புரியுது. அக்கா, இப்படி படி போட்டு அளக்குற. படி தாடிட்டு வந்து நிக்கிறாளே, இவ்வளவு பத்தி தான். கோயில் தேராட்டம் அசந்து நடந்தா சும்மா போற ஆம்பளைங்க கண்ணு ஒரு சுத்தத்தான் செய்யும். ஒழுங்கா நடந்தா தானே. அடியே, நாம கண்ணுக்கு தான் மை போட்டுக்குவோம். ஆம்பளைங்க இருக்கானுங்களே, பொண்ணுங்களுக்கே மை போட்டுருவானுங்கடி. எப்படி வேண்டாளாம்? பட்டு சேலை எடுத்து தரேன்னு சொல்லிருப்பான். இவளுக்கு அதை கட்டி பாக்கணும்னு ஆசை. தொட்டு பாக்கிட்ட மேல விட்டு கொடுத்துருப்பா. இப்ப பட்டுக்கிட்டு முழிக்கிறா. அடி முட்டிக்கிட்டவளே, எவளுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா இப்படி தண்ணி கட்ட வந்தாலும் பேர் எடுக்கணும். இங்காவது என்ன பண்றது? அங்க போய் அவங்க ஆடு. பொம்பளைங்களுக்கு வாய் இல்லைன்னா கிழிச்சு கீரை வேடா பண்ணிவிடுவானுங்கடி. சொல்லிட்டேங்க, பண்ண ஆரம்பிங்க. பந்தியில சாப்பிட்டு போயிட்டா. இப்ப சந்தியில ஆடுறாங்க ஆட்டம். வைரம், என்ன வரம் கேட்டு வந்திருக்கியா? ஆனா அன்னைக்கே கொடுத்துட்டேனே. நீ கொடுத்த வரத்தினாலதான் இப்ப நான் தரம் கட்டவளா நிக்கிறேன். தனிமரமா நின்னிருந்தாலும் நின்னிருப்பேன். இப்ப என்ன கனிமரமா ஆக்கி வச்சுட்டியே. என்ன வெள்ளையம்மா? இப்ப நான் வெள்ளையம்மா மட்டும் இல்ல, ஒரு புள்ளைக்கு அம்மாவும் கூட. என்ன இதுக்கு போய் பெரிய ருத்ரதாண்டம் ஆடுற? புத்திர வாக்கியம் கொடுக்கறது தப்பா? அன்னைக்கு நீ தழுவ நினைக்கும் போது நான் நழுவ நினைக்கல. நழுவுன சேலையும் இழுத்து மூடல. அதனாலதான் இன்னைக்கு அழ வேண்டியதாயிருக்கு. இத பாரு, உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா எங்க அம்மா சொல்லிட்டாங்க. உன்னை தொட்டு தாலி கட்டினா அடுத்த நாள் நான் போட்டுன்னு போயிடுவேனா? உன் ஜாதகமே உனக்கு சாதகமா இல்ல, நான் என்னமா பண்றது? அன்னைக்கு நீ என்ன தொடும்போது எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு உனக்கு தெரியலையா? அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம்
உன்னோட செவ்வாய் மட்டும்தான் தோஷம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு தான் உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சது. இனிமே உன்னை நான் தொட மாட்டேன். அட பாவி. உன்ன மாதிரி வயசு பொண்ணுகள்லாம் என்ன செல்லமா கூப்பிடுறதே இப்படித்தான். இப்ப எனக்கு என்ன வழி சொல்ற? இந்த பாரு, நான் சரசத்தான் மனசார காதலிக்கிறேன். அவ இருக்கிற இந்த இதயத்துல இன்னொருத்திக்கு இடம் கொடுக்க நான் தயாரா இல்ல. ஏதோ தப்பு நடந்து போச்சு. வேணும்னா நான் ஒண்ணு செய்யறேன். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நானே கட்டி வச்சிடறேன். அதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா உன் வயத்துல வளர்ற என்னோட எதிர்கால வாரிசை அழிச்சிடு. அட பாவி, லேட்ல எழுதுனா அழிச்சிடலாம், செவத்துல எழுதுனாலும் அழிச்சிடலாம், வயிற்றுல வளர்றத அழிக்க சொல்றியே. அடி போடி பைத்தியகாரி. இந்த காலத்து டாக்டருங்க ஆண்டவன் நம்ம தலையில எழுதின எழுத்தையே அழிச்சாங்க. இத போய் பெருசா சொல்றீங்க. தாய்க்குளமே நீ வடிக்கிற கண்ணீர் தஞ்சாவூர் ஜில்லாவுக்கே போதும். ஆனா உப்பு கண்ணீராச்சே எதுக்குமே உதவாதுமா. ஏன் வீணா அழற? அடச்சி, நீ ஒரு ஆம்பளையா? இந்த கேள்வி உன் மனசை தொட்டு சொல்லு. அப்படி நான் சொல்ல மாட்டேன். உன் அடி வயத்தை தொட்டு பார்த்துட்டு சொல்லு. இப்ப என்னதான் சொல்ற? நடந்ததை நான் சொல்லிட்டேன். இனி நடக்க போறது நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்ற இந்த தீர்ப்பு இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி இருக்கிறோம். சரியா? இப்படி ஒரு கூத்தை செஞ்சது யாரு? யாருங்கிறது நீங்க சொல்லிடுமா? பொண்ணுங்கன்னா தலை குனிஞ்சு நடக்கணுமா? இப்படி நடக்க கூடாது. நடந்ததுக்கு பின் தலை குனிஞ்சு நிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. சொல்லு, யாரவன்? வந்து உங்க மகன் தாங்க. என்னங்க? உள்ளதான் இருக்கான். என்னப்பா இவங்க சொல்றது உண்மையா? என்னப்பா சொல்றீங்க? இந்த பொண்ணுக்கு உனக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையான்னு? அப்பா, அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஊருக்கு கிடைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி இருந்தாங்க. ஏயா, உங்களுக்கு என் பிள்ளைதான கிடைச்சா இப்படி அபாண்டமா பழி போடுறதுக்கு? இத பாருங்க, நம்ம பையன் பட்டணத்துல இருந்து வந்ததுல இருந்து 24 மணி நேரம் பகவத்கீதை கையுமா இருக்கான். அவன் போய் இப்படி ஒரு தப்பு பண்ணுவானா? ஏய், நீ உள்ளப்படா. இங்க இருந்தா நீ கெட்டு போயிடுவ. போ. என்னங்க நீங்க? அவங்க சொல்றாங்கன்னு நான் நம்பலடி. இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை கேட்டுறது நல்லது இல்லையா? அதான் கேட்டேன். ஏயா, என் வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டியா? முதலாளின்னு கூப்பிடுறது உனக்கு கசந்து போச்சா? இப்ப சம்பந்தின்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறியா? அதுதான் நடக்காது. ஐயா, என் மக சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா. ஆம்பளைங்க பொய் சொல்ல அஞ்ச மாட்டாங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல, உண்மையைத்தான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கூத்து நடந்திருக்கிறது உண்மைதான்னு உன் பொண்ணோட தலகுனிவை பார்த்தாலே தெரியுதே. ஆனா அதை நடத்துனது யாருங்கிறது தான் பிரச்சனை. எவங்கிட்டயும் உன் பொண்ணு முந்தா விரிச்சிட்டு யாருகிட்டயும் வந்து 3 முடிச்ச போடுன்னு சொன்னா இது என்னையா நியாயம்? வாயா, அப்படி சொல்லிடாதீங்க. என் பொண்ணுக்கு நீங்க தான் வாழ கொடுக்கணும். என் பொண்ணுக்கு நீங்க தான் வாழ கொடுக்கணும். வேண்டாம், உன்னை இந்த இடத்திலே வெட்டி பொழைச்சா கூட ஏன்னு கேட்க நாதி இல்லாத கூலிக்கார நாயனி என் வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நாங்க கூலிக்கார நாய்தான். ஆனா உன் மக மாதிரி பொறிக்காக இல்ல. நீ உன் மகனுக்காக வாதாடுற, நான் என் மக பாரத்துக்காக போராடுறேன். நாங்க இங்க வடிக்கிற கண்ணீருக்கு என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லி பார்த்தீங்களும். மனுஷங்க கேட்கிற கேள்விக்கே நான் பதில் சொல்றது இல்ல, கண்ணீருக்கு பதில் சொல்லணுமா? ஆமா, சொல்லித்தான் தீரணும். வாங்கப்பா போலாம். இவர் கூட என்ன பேச்சு? ஒரு பஞ்சாயத்துல போய் சொல்லுவோம். அங்க நமக்குன்னு 4 பேர் இல்லாமல போயிடுவாங்க. வாங்கப்பா போலாம். என்னடி, நான் கூப்பிட்டே இருக்கேன், ஒண்ணும் பேச மாட்டேங்கிற. கூப்பிட்டியாமா? கூப்பிட்டியாவா? என்னடி ஆச்சு உனக்கு? நானும் 4 நாளா பாத்துட்டே இருக்கேன், இப்படி பேயறிஞ்ச மாதிரியே இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி, அந்த ஜாக்கெட்டை தைச்சிட்டியா? தச்சிட்டேன், அலமாரில இருக்கு, எடுத்து போட்டுக்க. சரசு, என்னம்மா? என்னடி இது? அது வந்துமா, என்னடி இருக்கோம்? எல்லாம் இவ பண்ண அலங்கோலம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன்,
வர வர உன் நடப்பே சரியில்லை. ஒரு பொண்ணுக்கு இந்த வயசுல என்ன நினைப்பு வரும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஏன்னா நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி வயசு பொண்ணா இருந்தவதான். இப்ப என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதாமா பெத்தவங்க கடமை. அப்படி ஏதாவது ஏடா கூடமா நடந்துட்டா அதுக்கப்புறம் நாங்க தெருவில் இறங்கி நடக்க முடியாதுமா. இந்த பாரு, எனக்கு சரசுக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும் பார்த்து சொல்லு. முதல்ல தட்சணை எடுத்து கீழே வை. தச்சடியா கொஞ்சம் இரு. என்ன அது கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம? சிந்தைய வர மாட்டேது. இந்த உன் தச்சனை. ஆமா, ஐயாவுக்கு என்ன தொழில்? ஏன் இல்ல 5 பைசா 10 பைசா இருக்கு, அதான் சந்தேகமா கேட்டேன். அதுவா, கோழிக்குட்டி விளாண்டு நம்ம அப்பட்டு பறிச்சது. நீட்டியா? எத? அட கைய நீட்டியா? அதானே காலுன்னு நினைச்சேன். மலையாள பகவதிய மனம் திறந்து சொல்லணும், தென்குமரி பகவதிய தெரிஞ்சத நீ சொல்லணும், ஜக்கம்மா தேவிய நீ சாதகமா சொல்லணும், மத்தூரு கழிய நீ மனங்குளிர முடிஞ்சதா? இது நாள் வரைக்கும் நீ உங்கையே உனக்கு உதவிட்டு தான் இருந்த. இனிமே அந்த கதையில எனக்கு வேணாம். எனக்கு சரசு கல்யாணம் நடக்குமா அது மட்டும் பார்த்து சொல்லு. இந்த கைராசிக்கு சொந்தத்துல தாயா பொண்ணு. நீ நினைச்ச பொண்ண கட்டிக்குவ. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஐயோ கொஞ்சம் எடுத்து வந்து தரேன். மவராசா, சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். சந்தோஷமா இருயா? இந்த வரமா என்னம்மா? அந்த சேலை எடுத்துட்டு வாடா. அம்மா என்ன சேலமா? எத்தனை சேலடா வச்சிருக்கேன்? இருக்கிறது 2 சேலை. சீக்கிரமா போடா. ஈர துணியோட நிக்கிறேன், மாத்திக்கணும் போடா. அம்மா உனக்கு ஒண்ணும் புரியாத. அந்த சேலை எங்கடா? அம்மா என்னடா வந்தும் போயும்? சேலை எங்கடா? அது வந்துமா சோசிகாரி கொடுத்துட்டேன். சூசிக்காரிக்கா? எதுக்கு? எதுக்குடா கேக்குறல்ல? அது எனக்கு சோசியம் பார்த்துச்சு. எனக்கு சரசுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்குன்னு சொல்லிச்சுமா. அப்படியே எனக்கு ஒரு சேலை துணி இருந்தா கொடுன்னு கேட்டுச்சு. அதான் எடுத்து கொடுத்துட்டேன். ஐயோ ஐயோ, அட பாவி. உருப்படியா இருந்தது அந்த ஒரு சேலை தான். அதையும் தூக்கி கொடுத்துட்டியே. இப்ப எதடா நான் கட்டிக்கிறது? உன்னால லாபம் தான் இல்லைனாலும் நஷ்டம் பண்ணாம இருக்கலாம்ல. இப்படியே உன்னை விட்டுட்டு போனா சரிப்பட்டு வராது. எங்க போவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 4 காசு சம்பாதிச்சு வந்தாதான் இனிமே இந்த வீட்டுல உனக்கு சாப்பாடு. என் முகத்துல முழிக்காத, போடா வெளிய. அம்மா நிஜமா தான் சொல்றியா? நிஜமா அது பொய்யாவது? போடா வெளிய. நான் போறேன். போடா. அதுக்கு சரசு இந்த பைத்தியம் எப்பதான் உன்னை விட்டு தீருமோ? அம்மா கூப்பிட்டியா? போய் தொலையண்டா. அவனை குறைச்சலா இருக்கு. சரசு நீ என்ன சொல்ற? பாவம், ஒண்ணும் தெரியாத ஒரு ஏழை பொண்ணு வெள்ளையம்மா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஆசைய தூண்டி விட்டேன். அத அவ மனசுல கற்பனை கோட்டையா கட்டிக்கிட்டு கற்பங்கிற கோட்டை விட்டா. எனக்கும் அந்த மாதிரி நிலைமை நாளைக்கு உன்னால வந்துடக்கூடாது பாரு. அதனாலதான் உன்கிட்ட நான் பேச விரும்பல. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை சரசு. கதை இல்ல, அத நானே என் கண்ணால பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நீ ஒரு உண்மையான லவர் இல்ல, பக்கா லோபர். ஆளையோ அந்தஸ்தையும் பார்த்து மனச பறி கொடுக்கிற எந்த ஒரு பொண்ணுக்குமே வாழ்க்கையில ஏமாற்றம்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கும். உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு வேணும்னா காதலுங்கிறது வாழ்க்கையில ஒரு கட்டமா இருக்கலாம். ஆனா சரசு, நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. என்ன நம்பு. எது எதை நம்ம சொல்ற? நாளுக்கு நாள் ஆளுக்கு ஆளு மாறுதே, அந்த அன்பு சொல்றியா? இத பாரு, உனக்கு பொழுது போகலன்னா ஒரு ஃபுட்பால் விளையாடு, ஒரு வாலிபால் விளையாடு. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் விளையாடாத. அரசு, நான் சொல்றதை கேளு. நீ என்ன பகவத்கீதையா சொல்ல போற? பகட்டா 4 வார்த்தை சொல்லுவேன். அதையெல்லாம் நான் அப்ப தயாரா இல்ல. ஏன்னா நான் ஒண்ணும் வெள்ளையம்மா இல்ல. இப்ப என்னதான் சொல்ற? இது வரைக்கும் உனக்கும் எனக்கும் இருந்த உறவு முறிஞ்சதுன்னு சொல்றேன். இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத. என்னடா சாம்பாரு, கை கேட்டினது வாய் கேட்டாம போயிரும் போல இருக்கு. அண்ணே, அரசியல் கட்சிக்குள்ள ஏற்பட்ட உறவுன்னா இன்னைக்கு இந்த கட்சி, நாளைக்கு இன்னொரு கட்சி அப்படின்னு ஏதோ ஒரு கட்சியோட புதுசா உறவு ஏற்படுத்திக்கலாம். ஆனா இது ஒரு பொண்ணோட ஏற்பட்ட உறவுன்னு அந்த பொண்ணே அப்படி சொன்ன பின்னாடி நானும் தேடி பார்த்துட்டேன். இதுக்கு மேல தமிழ்ல வார்த்தையே கிடைக்கல. ஏய் சாம்பார், ஏண்டா இதுக்கு போய் இப்படி கண்ணீர் வடிக்கிற? ஆத்து தண்ணின்னா வெள்ளம் அடிச்சுட்டு போயிருமேன்னு சொல்லி கவலைப்படலாம். ஆனா இது கிணத்து தண்ணி. இப்ப உங்க வேதனைக்கு ஒரே வழி பட்ட தண்ணி தானே. அம்மா அம்மா அம்மா, என்ன கைய நீட்டுமா.
எதுக்கு? நான் சொன்ன கேட்கணும், கையை நீட்டு சொன்னா நீட்டணும். இந்தா. இந்தாமா. எதுல அவ்வளவு பணம்? நான் சொல்றேன், எனக்கு பசிக்குது, முதல் சாப்பாடு போடு. என் ராசா, கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பணம் எப்படா சம்பாரிச்ச? கெட்டிக்கார பிள்ளை, நான் தான் உன்னை இவ்வளவு நாளா கெடுத்துக்கிட்டேன். ஆமா, எந்த வேலைக்கு போய் சம்பாரிச்சேன்? சரி சரி, சோறு போடு. நான் பசிக்குது சொல்லல, அப்புறமா சொல்றேன். என் ராசா, உனக்கு இல்லதா? இதோ ஒரே நிமிஷத்துல சமைச்சு போட்டேன் என் ராசாவுக்கு. அம்மா, 10 குழம்பு வச்சிரு. வச்சிர ராஜா. எப்படிடா சம்பாரிச்ச? இருமா சொல்றேன். சாப்பிடுறேன்ல, அது என்ன? போடுறங்க. அது கொஞ்சம் வை. அது என்ன அப்பளமா? அது வைக்கிறது ஏன் 2 வைக்க கூடாதா? இப்ப சொல்லுடா. வேற இருக்குதுல்ல, வீசணும்ல, சும்மா உட்காந்துருக்க. வீசுமா, அம்மாவுக்கு விரும்பி பத்தாது. இப்ப சொல்லுடா கண்ணே. சொல்றேம்மா, அந்த தயிர் கொஞ்சம் ஊத்து. அந்த ஊற வைமா, வைமா. இப்ப ஆள் சொல்லுடா கண்ணே. சொல்றேம்மா, நீ காலையில சொன்னல, 4 நாள் சம்பாதிச்சு வந்தாதான் உனக்கு சாப்பாடு இல்ல, என் மூஞ்சில முடிக்காத சொன்னல. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் சாப்பாடு கூட கவலைப்படல, உன் மூஞ்சில முடிக்காத சொன்னல. நான் என்ன பண்ணது ஒண்ணும் புரியல. அதான் பார்த்தேன், நம்ம வீட்டுல இருக்க செப்பு கூடத்தை கொண்டு போய் அடை வச்சு வந்துட்டேன். அம்மா, அதுல நான் ஒரு பைசா கூட எடுக்கல. வேணா நம்ம கவுண்டர் கேட்டு பாரு. உன்ன அம்மா, நீ சாப்பிடுமா, உடம்ப பாத்துக்க. உன் வீட்டு செப்பு கூட. ஐயோ, என் தலை